ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்குக்குடிய ஒரு ஒன் ஷாட் தான். இதை நேம் வந்துட்டு சோல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு வெட்டிங் ஸ்டேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே அழகாக நின்றுட்டுருக்கான் அந்த வெட்டிங் ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ரூம் பார்த்தா ஒரு பசங்க பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிமின் ரன் பண்ணுறாங்க. சுகா சொல்கிறாங்க போலாமா அப்படி கேட்குறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க, அங்கே பாரு ஜிமின், நான் இது பண்ணணும் நல்லதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சுகா, ஆனால் சொல்கிறாங்க, அங்கே பாரு இந்த மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். சரியாக சொல்கிறாங்க. என்ன சுகா பேசுகிற சொல்கிறாங்க. பாரு கண்டிப்பாக அந்த மேரேஜ் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகேவா? நான் அப்பவும் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம போகணும்னு எதுவும் கிடையாது. ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம ஃபேட் இந்த வேர்ல்டு நம்ம வாழணும் இருக்கு. ஓகேவா? நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சுகா எனக்கு ஜிம்முடைய அண்ணாடா. ஓகேவா? இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா சொல்கிறாங்க, பாரு சரி சொல்லு, நான் மேரேஜ் பண்ணிட்டா நீ ஹாப்பியாக இருப்ப கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீ ஒரு மேரேஜ் பண்ணிப்பா கண்டிப்பாக பண்ணிப்ப. நீ இதுக்கப்புறம் நினச்சி கவலை கண்டிப்பாக பட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. சுகா சொல்கிறத கேட்டதுக்கப்புறம் தான் ஜிம்முக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். சரியாக சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி சுகா நான் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு நான் சொல்கிறதுக்காக நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டு நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் இருப்ப, ஒரு மேரேஜ் லைஃப் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படி நீ மட்டும் இருக்க, அந்த மாதிரி மட்டும் இருந்தாத. ஓகேவா சொல்கிறாங்க. நீ என்ன ஏமாத்தான் நினச்சி உன்னை ஏமாத்திக்காத. சரியாக சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, அது ப்ராமிஸாக சொல்கிறேன், நீ என்ன ஏமாத்தான் நினச்சிட்டு போயிட்டு உன்னை ஏமாத்திக்காத, நீ வாழணும். சரியா? உனக்கான ஒரு லைஃப்பை நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அப்பா மாதிரி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. சரியா? அவங்க இல்லை, அவங்களோட பிளேஸில் தான் நான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். சரியா? உனக்கு ஒரு நல்ல அண்ணாவா நான் என்னன்னா கேட்டால் சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ தான் சொல்கிறாங்க. அப்போது அதை நீ நம்புறல சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே பாரு, இங்கே பாரு சுகா, எனக்கு தெரியல அப்பா அம்மா எல்லாமே நீ தான். எனக்கு அப்பா அம்மா முகம் ஞாபகம் கூட இல்லை, ஆனால் எனக்கு ஒன்றுதான் எல்லாமே நீ தான், ஒன்று தான் நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. சின்ன வயசுல எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, உனக்கு நீ வாழவே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு நான் வாழணும் ஆசைப்பட்டது உங்களை. சரியா? நமக்காக தான் வாழ்ந்துருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் நான் வாழணும் ஆசைப்பட்டேன். அக்கா நீ வாழணும். சரியா? நீ ஹாப்பியாக வாழ்ந்தா நான் எனக்கு ஒரு லைஃப்பில் யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சுகா ஜிம்மோட டேஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரியும் உன் மனசு எவ்வளோ காயப்படுதுன்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு புரியாது. சரியா? நிறைய விஷயங்கள் இருக்குது. நீ மேரேஜ் பண்ணிட்டு இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும். அவன் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்கு உனக்காக, அந்த லவ் நான் பார்த்துட்டேன், அதனால உனக்கு இவ்வளோ மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா அப்படி கூட்டிகிட்டு வராங்க. வா சொல்லிட்டு 100% கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. ஜிமின் இது வரைக்கும் ஒருத்தனை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நேமோ ஃபோட்டோவோ எதுவுமே பார்க்கல. சுகா ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு, ஆனால் நம்ம ஜிமின் பார்க்கவே இல்லை. இப்போது ஃபாதர் பார்க்குறாங்க. மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்கள் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. ஜான்சோங்க நீ பார்ச்சிம்னே திரும்ப செதுக்குள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. இப்போ அந்த நேம் கேட்டதும் ஜிமின் ஷாக் ஆகிடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜான்சோங்கும் சொல்லிட்டு ஜிமின் வந்து பார்க்குறாங்க. நேம் பார்த்ததும் ஜிமின் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது நம்ம ஜங்குக்கு தான். ஜங்கு பார்த்தோம்னா ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் ஜிமினுக்கு ஜங்கு நல்லாவே தெரியும். எப்படின்னாக்க நம்ம ஜிமின் வந்துட்டு சீனியர், ஜங்கு ஜூனியர். ஓகேவா? அப்படி தான் இவர் ஃபஸ்ட் இயர் இவர் செகண்ட் இயர் அப்படி படிச்சுருப்பாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு ஜிமினை பார்த்துட்டு அப்படி ஃபாதர் கிட்ட சொல்கிறாங்க. சம்மன் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜிமின் கிட்ட கேட்குறாங்க. பார்ச்சிம்னாக நீ ஜான்சி அவங்க திருமணம் செய்துக்குள்ள சம்மந்தமானு கேட்குறாங்க. ஜிமின் அமைதியாக இருக்காரு. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க சம்மன் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் தான் சம்மன் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. சரி ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்கு தான் ரிங் எடுத்து நம்ம ஜிமின் ஹேண்டில் ரிங் போட்டு விட்றாங்க. இப்போ ஜிமின் கேட்காங்க. இப்போ சுகா தான் ஜிமின் போடு ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினும் ரிங் எடுத்து ஜங்கோட ஹேண்டில் போடுறாங்க. கிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஜிம்மோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க மாட்டாரு. யாரோ ஒரு பாசம் நினச்சிருப்பாரு. ஆனால் இது அவருக்கு தெரிஞ்ச நல்ல ஏன்னா ஜிம்முக்கு ஜங்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும். ஒரு ஜூனியர் சீனியராக ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். அதை எதிர்பார்த்துக்கவே மாட்டார். இது ஜங்குக்கு சொல்லிட்டு 4 years ஆஃப்டர் அவர் பார்க்குறாரு ஜங்குக்கு. ஆனால் இப்படி தன்னுடைய ஹஸ்பண்டாக தன்னுடைய ஃபியான்ஸே அவர் பார்க்குறாரு. அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இப்போ ஜங்கு என்ன ஃபோட்டோ கிஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுறாங்க. சரி ஓகே மேரேஜ் ஓவர். ஓகேவா சொல்கிறாங்க. காட் பிளஸ் யூ அப்படி சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் தேங்க்யூ ஃபாதர் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கீழே இறங்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமின் சுகா பார்க்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. என்னாச்சு ஜிமின் சொல்கிறாங்க. சுகா அது சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை அது சொல்லிட்டு மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. இப்போது ஜங்குக்கு தான் ஏங்க எங்களை ப்ளஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி கீழே டவுன் பண்ணுறாங்க. இப்போது சுகா வந்துட்டு ஹாப்பியாக இருங்க சொல்கிறாங்க. சுகாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக தன்னோட தம்பிக்கு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்கு கொஞ்சம் எஞ்சிட்டு பார்க்குறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் இதுக்கப்புறம் ஜிம் பற்றி கவலைப்படாங்க. இப்போ இது வரைக்கும் நீங்கள் தான் ஜிம்முக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு எல்லாமே நீங்கள் தான். இதுக்கப்புறம் நான் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா வெல்விஷரா ஃபேமிலியா எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்.
இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான லைஃப்பை வாழுங்க ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜாங் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நான் ஜிம்மை பொறுத்தவரைக்கும் ஜாங் சின்ன பையனை தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. என்னதான் ஒரு ஹைட் அண்ட் வெயிட் இருந்தாலும் அதுக்கு ஒரு சின்ன பையனை தான் அவர் பார்ப்பாரு. ஏன்னா அவரோட இவர் ஒரு வயசு சின்ன பையன் அப்படிதான் யோசிப்பாரு. இன்னைக்கு பார்த்தா ஜாங் இப்படி பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ சுகர் பார்க்குறேன் எனக்கு தெரியும் ஜாங் நீ கண்டிப்பாக தமிழ் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பிக்கை தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. தேங்க்யூ ஜாங் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்படி டவுட்டாக இருக்குது. எப்படி ஜாங்க்கு வந்து 2 ஃபியான்ஸ் ஆனாங்க? எனக்கா ஜாங்க்கு நம்மளை அப்படி தெரியுமே. நம்ம ஒரு பர்சன் லவ் பண்ணது தேவை லவ் பண்ணது தெரியும். இவன் நம்ம காலேஜில் படிச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு தெரியும்? இவன் எப்படி என்ன மேரேஜ் பண்ணி ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவளும் யோசிக்க முடியல. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ வந்து பேக் டு கொரியா போகிற சரியா சொல்கிறாங்க. ஜாம் கூட நீ கொரியா போகிற நீ கொரியாவில் இருக்க போகிற சரியா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே கரண்ட்லி இவங்க இருக்கிற பிளேஸ் தான் நார்வேல. ஓகே நார்வேல தான் நம்ம ஜிமின் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க நீ இருக்கிற கொரியா போயிட்டு அங்கே இருக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு என்ன சொல்ல தெரியல சுகா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு இவனை எப்படி தெரியும் சொல்கிறாங்க. ஜம்கவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அதான் சொன்னேன் என் பிஸ்னஸ் பார்ட்னரோட தம்பி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கானே சொல்கிறாங்க. என் பிஸ்னஸ் பார்ட்னரோட தம்பிடா ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க தம்பி தான் இவர். நான் வந்து 1 டே வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துருந்தேன் இல்லையா சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு சொன்னால் என் தம்பி மேரேஜ் ஆகாமல் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தேன். அப்போ தான் பேசி ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான் ஜிமின் எனக்கு தெரியுமே ஜிமின் சீனியர் என் கூட நாங்கள் ஒரே காலேஜில் படிச்சதான் அவன் சொன்னான் ஓகேவா. அதில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு உன்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஓகேவா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு பார்த்துருக்காங்க. அங்கே பாரு ஜங்கோட அப்பா அம்மா இருக்காங்க போய் பிளஸிங்ஸ் வாங்கிப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஜிம்மனை ஜங்கோ டர்ன் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்கோட அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஃபைனலாக இந்த பையன் இந்த மேரேஜ் ஒத்துக்கிட்டானே அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜங்குக்கு தான் ஏன்னா ஜங்குக்கு மேரேஜ் வேணும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ தான் வந்து மேரேஜ் ஓகே சொல்லியிருப்பாரு. இப்போ ஃபைனலாக ஜங்கு இப்போ ஹாப்பி தானே அப்பா ஹாப்பிப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகேடா அங்கே பாருப்பா ஜிமின்னு சொல்கிறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க. வெல்கம் டு அவர் ஃபேமிலி எப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ 2 பேரும் ப்ளஸ் பண்ணுறாங்க. ஜிமின் ப்ளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. சரி ஓகே டைம் ஆகுது போல் நம்ம சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா பார்க்குறாங்க. ஓகே ஆண்டி அங்கிள் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் சுகா அங்கே பாரு எப்போ வேணும் வந்து பார்க்கலாம் ஓகேவா. நீ வந்து ஜிம்முக்கு அப்பா அம்மாலாம் சொல்லிட்டு எனக்கு நினைக்கணும் ஓகேவா. இவன் நாங்கள் உனக்கு கூட அப்பா அம்மா தான் நாங்கள் அப்பா அம்மாவும் நாங்கள் பார்த்துப்போம். ஜாங்க நல்லா பார்த்துப்பான் நாங்களும் நல்லா பார்த்துப்போம் நம்பிட்டு இருக்கான். அப்புறம் சின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால தான் ட்ராவல் பண்ண முடியல சரியா. இல்லாக்கா அவனும் வந்திருப்பான். அவன் கொரியாவில் தானே இருக்கான். அவன் வந்து கண்டிப்பாக வெல்கம் பண்ணுவான் ஹாப்பியாக. நாங்கள் எல்லோரும் போகிறோம் ஓகேவா. நீ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போலாம் வா சுகா டெய்லி ஃபோன் பண்ணு. நீ லோன்லேயே ஃபீல் பண்ணாத ஓகேவா. அப்புறம் சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிறோம். உன்னோட மேரேஜுக்கு நாங்கள் எல்லோரும் வரணும் வந்துட்டு நாங்கள் தான் உனக்கு முன்னாடி வந்து மேரேஜ் பண்ணி வைப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போது நம்ம சுகா அவன் தேங்க்யூ அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேப்பா நீ இனிமேல் நம்ம ஃபேமிலியில் ஒரு பையன் சரியா சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படி ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா திரும்பி சுகா அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஒரு ஃபேஸில் இது வரைக்கும் இவ்வளோ ஹாப்பினஸ் ஜிம்மில் பார்த்ததில்ல. இந்த 4 இயர்ஸில் ஜிம்னாலேயே சுகா ரொம்ப சஃபர் ஆகிருப்பார். இப்போ இந்த 4 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்குறாங்க. ஒரு அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. நான் போயிட்டு ஒரு வாசத்தை கண்ணால் கேட்குறாங்க. நீ போயிட்டு வாசிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னும் அப்படியே காரில் வந்து உட்காடுறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. அப்படியே கலட்டியாக ஸ்டாப் அவுட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காரில் டிஷ்யூ பேப்பர் இருக்கிறத எடுத்துகிட்டு வைப் பண்ணி விடாங்க. ஜிம்மு டேஸ்லாம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காரு. அவருக்கு ஜிம்முக்கு ஜங்கு நல்லா தெரியும். ஜங்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாரு. ஒரு ஜூனியர் சிலிண்டர் தாண்டி அவங்க நல்லா பாண்டிங் இருக்கும். அவளை பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜிம்மின் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. டயர்டாக இருப்பார் ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மின் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்கு நினைக்கிறாங்க எனக்கு தெரியும் ஜிம்மின் நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு பர்சன் லவ் பண்ணேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சு போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை ஓகேவா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ அப்படி என்ன சைட் பார்க்குறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. இப்போ நீ ஹாப்பியாக சொல்லி கேட்குறாங்கக்கா அப்படியே உங்கள் கலர் டேஸ் வந்துட்டு இப்போ நீ ஹாப்பி தானே. நீ 4 இயர்ஸ் பட்ட கஷ்டம் இப்போ வந்து சரியாயிடுச்சுலாம் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் பெயின்ஃபுல் இருக்கால இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ முடியல அப்படி கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. ஜெயஹோப் சொல்கிறாங்க சொல்லி இதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வல இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட மாட்டேல்ல அப்படி சொல்கிறாங்க. எப்படி வந்துட்டு குடிச்சிட்டு எப்படி வந்துட்டு அழுத்துட்டு ஒன்றே நீ ஹார்ட் பண்ணிக்க மாட்டேல்ல இதுக்கப்புறம் நிம்மதியாக இருப்பல சந்தோஷமாக இருப்பல அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. ஏன்னா நீ ஒன்று நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உனக்கு அது புரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயஹோப் அழறாரு. இப்போ அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு. ஜெயஹோப் அழ சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் எனக்கும் லைஃப் இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காரு. இப்போ அந்த பர்சன் எப்படி கம்பேர் பண்ண தெரியல. சாரி ஜெயஹோப் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரௌடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் கண்டினியூஸாக வைப் பண்ணிக்கிறாங்க. உன்ன மாதிரி பர்சன் நான் லவ் பண்ணுறேன் ப்ரௌடாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 2 பேரும் ஹேண்டை பிடிச்சிக்கிறாங்க போகலாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஃபைனலாக நம்ம ஜங்குக்கு ஜிமின் தாண்டா கொரியா வந்துட்டாங்க. கொரியா வந்ததுமே ஒரு பெரிய வீடு அந்த வீட்டுக்கு தான் என்ட்ராகிறாங்க. ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு பர்சன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் ரொம்ப டிம்பிள் ஸ்மைல் பண்ணுறாங்க. வெல்கம் ஜிமின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க நான் சுகாவோட ஃப்ரெண்டு விட்டோ சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பிஸ்னஸ் பார்ட்னராக ஆனோம் ஓகேவா. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் சுகா. ரொம்ப நல்ல பர்சன் உன்னை பற்றி எல்லாமே தெரியும் ஓகேவா. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுதான் நாங்கள் பேசி மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கவா ஜங்க் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி
ஃபைன் லவ்ல வராங்க. இப்போ வந்துட்டு ஜங்குக்கு அம்மா தாங்க பாருப்பா ஜிமின் டயர்டாக பண்ணிக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு முக்கியமாக சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் தான்டா ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் நான் லொக்கேஷன்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன், நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சரி ஜிமின் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு பேசணும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ எப்படி ஜங்கு இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்ன அப்படி கேட்குறாங்க. ஏன் ஜிமின் அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. உனக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும் தானே சொல்கிறாங்க. என்ன தெரியும் அப்படி கேட்குறாங்க. இந்த பாரு நான் டேவை சொல்கிறாங்க. ஜிமின் நல்லா கேட்டுக்கோ, டே உள்ள பாஸ்ட் டே இந்த வேர்ல்டில் இல்லை, டே இறந்து போயிட்டாங்க, நீ இப்போ வந்துட்டு தனியாக தானே இருக்க ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு கனா சொல்கிறாங்க. பாரு என்ன நினைக்கிறா, வேறு யாரும் தெரியாத பர்சன் மேட்ச் பண்ணி தான் உங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது, நம்ம ஈஸியாக வந்துட்டு மூவ் ஆன் பண்ணலாம் லைஃப்பில். இப்போ தெரிஞ்ச பர்சன் மேட்ச் பண்ணி தான் என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. பாரு தெரிஞ்ச பர்சன் மேட்ச் பண்ணி தான் பெட்டராக இருக்கும். ஓகே உங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க பர்சன் மேட்ச் பண்ணிக்கிறது தான் அவங்களால தான் உங்களால் உன்னோட பெயினை புரிஞ்சிக்க முடியும், சரியா உங்களோட பெயினை ஃபீல் பண்ண முடியும், அவங்க தான் உன்னால் அதாவது வெளில கூட்டிகிட்டு வர முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீ என்னோட சின்ன பையன் தான், நீ எப்படி சொல்கிறாங்க. ஏன் யாருமே 2 years 1 year டிஃப்ரெண்ட் மேரேஜ் பண்ணுறது எல்லாம் கரெக்டான ஏஜில் மேரேஜ் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. ஆனால் நீ எப்படி என்ன போய் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நீ ஜூனியர் சொல்கிறாங்க. அது காலேஜ் படிக்கும்போது சரியா அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க நான் ஒரு உண்மை சொல்ல வச்சு மீன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நான் நீ வந்து என்னோட பிகாஸ்ட் க்ரஷ் மீன் சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. நீ என்னோட பிகாஸ்ட் க்ரஷ் வைக்குவா, நான் வந்து உன்னோட பிகாஸ்ட் க்ரஷ்ஷாக இருந்திருக்கேன், எனக்கு ஒன்றுனா அவ்வளோ பிடிக்கும், நான் அவ்வளோ ரொம்ப க்ரஷ்ஷாக எப்படி சொல்லிட்டு இவள் லைக் ஒரு 1 side லவ்லேயே சொல்லலாம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கு சொல்கிறேன். ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா ஒன் டைம் நான் உனக்கு பார்த்த டெரஸில் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அன்றைக்கி உனக்கு கேட்டேன் உன்ட்ட ஞாபகம் இருக்கா, அது வரைக்கும் நல்லா நீ பேசுவேன், நான் உன்ட்ட நிறைய பேசியிருக்கேன், உன்ட்ட வந்துட்டு இவன் நான் நல்லா பேசுவேன், நீ கூட நல்லா பேசுவான், அந்த டே நான் உன்ட்ட கேட்டேன், அவங்க ஞாபகம் இருக்கா கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. இப்போ ஒரு டெரஸ் வச்சுருக்காங்க, ஒரு பர்சன் தான் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் விட்டு விட்டுறா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ அது வீட்டுக்கு கிளாஸ் டைம் அது நீ என்ன பண்ணிச்சுக்கோங்க, கூட்டிகிட்டு போது நான் வந்தேனே கிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வா இப்போ கிளாஸ் போகலாம் அப்படி சொல்கிறாங்க. வர முடியாது சொல்கிறாங்க. வா டேட்டி ப்ளீஸ் டேட்டி அப்படி சொல்லி கெஞ்சிட்டு இருக்காங்க. வர முடியாதுடா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. கிளாஸ் பண்ண போர் அடிக்குது சரியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ வேறு டெஸ்க்கு மாறி உட்காந்துருக்க சொல்கிறாங்க. அப்படியே சார் தானே பிரித்து உட்கார வச்சாங்க சொல்கிறாங்க. ஹைட் வைஸ் சொல்கிறாங்க. ஆமாம் நீயும் வளரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க கேட்குறாங்க. அடிச்சு போடுவோம் ஏன் இவ்வளோ டேஸ் தெரியாதா, நான் வந்துட்டு ஹைட் ஆகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி சும்மா டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. வேறு நம்ம டே ஜிம் தானே ஓகேவா இப்போ டே பார்க்குறாங்க. சார் ஓகே வெளில போகலாமா சொல்லிட்டாங்க. வெளியா கிளாஸ் டைமில் எங்கே போக சொல்லல, எங்கே கூப்பிட்றா சொல்லிட்டாங்க. மூவிக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. மூவிக்கா உங்கள் டேட்டிங் ரொம்ப மோசம் தெரியுமா, வர ரொம்ப மோசமாயிட்டு இருக்க, நாளை வர மாட்டேன் நீ போ சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் போகலாமா சொல்லிட்டாங்க. வேண்டாம் போ சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் தான் சொல்லிட்டாங்க. நான் வரேன் நீ போ அப்படி சொல்லிட்டாங்க. வரமாட்டேன் சரி போ சொல்லிட்டு போட்டு போயிடாரு. டே அப்படி சொல்லிட்டாங்க. போடா சொல்லிட்டு போயிட்டாரு. அச்சோ நான் எப்படி நான் சமாதானம் பண்ணுறது, இவனை வச்சுக்கிட்டு ஜிமின் தான் அங்கே இருக்கணும், ஜிமின் தான் ஓகே ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்துருப்பாங்க. ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் ரன் பண்ணிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கிட்ட வராங்க. நீ தேங்க லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு நீங்கள் 2 பேரும் சோல்மேட் இல்லையா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படி சொல்லிட்டு என்னம்மா ஜம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது அது சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. சாரி ஜம்க்கா தப்பாக எடுத்துக்காது, இங்கே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகேவா, சீக்ரெட் அது டே தான் சொன்னால் சீக்ரெட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஓகேவா. இங்கே ஏன்னா உனக்கே தெரியும் டே ஒரு ரவுடி மாதிரி இருக்காங்க காலேஜில், அவனுக்கு ரொம்ப கோவம் வரும், எனிமிஸ் வர அதிகம் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் பயப்படுறான், அதுக்கு தான் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு வச்சுருக்கான் ஓகேவா. எனக்கும் வந்துட்டு லவ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நீ தப்பாக எடுத்துக்காத ஜிம் சொல்கிறாங்க. நீ பார்த்து யாரையும் சொல்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்லிப்பாங்க. ஜங்க் ஒரு ஹார்ட் பெயினாக இருக்கும். அப்போ நீங்கள் போய் ஜஸ்ட்டு சோல்மேட் இல்லையா சொல்லிட்டாங்க. இல்லை ஜங்கா நாங்கள் ஜஸ்ட்டு சோல்மேட் இல்லை, நாங்கள் சோல்மேட்டை தாண்டி ஓகேவா சொல்லிட்டாங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு டீப் லவ் இருக்குது, அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டான், அவன் இருக்க மாட்டேன், நான் இல்லாமல் அவனும் இருக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நாங்கள் லவ் பண்ணிட்டுருக்கோம் ஒருத்தர் மேட்லி அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே ஜங்கா கிளாஸ் டைமில் போயிட்டு வரேன் ஜிம்னு போயிடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அன்றைக்கி நான் கேட்டேன் தெரியுமா, அன்றைக்கி தான் மனசு உண்மை வலிச்சிச்சு, ஏன்னா எனக்கு அப்போ தான் உண்மையில கிறிஸ்டன்றதை தாண்டி ஒரு ஃபீலிங்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரி உங்ககிட்ட பேசலாம் அப்படியே கொஞ்சமாக கன்வே பண்ணிடலாம் அதை நினச்சி தான் வந்தேன். ஆனால் அன்றைக்கி தான் பார்த்தேன் நீயும் டேவும் லக்கிஸ் பண்ணதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்கள் சோல்மேட்டுக்கு மட்டும் தான் நினச்சேன். நீ ரொம்ப பாசமாக இருக்க, ரொம்ப கேரிங்காக இருக்கா, நீ வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவனுக்கு இருந்தால் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக தான் எனக்கு அன்றைக்கி டே பார்த்துக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு நீ சொன்னி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களை நிறைய டைமில் பார்த்தேன், நிறைய பிளேஸில் உங்களை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நீங்கள் சீக்கிரட்டாக வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறீங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப லவ் இருந்துச்சு, நீங்கள் 1 side லவ் தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவ்வளோ பிடிக்கும், எனக்கு ஃபஸ்ட் டைம் நோட்டீஸ் பண்ணிட்டேன் நான், ஆனால் நோட்டீஸ் பண்ண பெருசாக எடுத்துக்கல, ஆனால் உனக்காக டேவுங்கா இதெல்லாம் ரொம்ப சண்டை போட்டாங்க, ரொம்ப கோவப்பட்டாங்க, நீ எப்படி எங்கள் ஜிம்மில் டேஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க. அன்றைக்கி நான் நினச்சேன் டே வந்துட்டு ரொம்ப பாசமாக ரொம்ப சோல்மேட் போல் உங்களுக்கு ரொம்ப பாசம் வச்சுருக்கா, அதான் என்கிட்ட டேஸ் வந்து சண்டை போட்டாங்கன்னு நினச்சிட்டேன்.
ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு இது அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாங்க. இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இவன்ட்டே வந்துட்டு என்னுடைய பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட எனக்காக சப்போர்ட் பண்ணிப்பான் எனக்கு தெரியும். ஆனால் அன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டேன். அதுக்கு அது இவ்வளோத்துக்கும் அவர் வந்து பேசல. இல்லை அப்படி இருக்கும்போது வேறு யாரோ ஒரு பர்சன் போய் சொன்னதுக்கே அவர் அவ்வளோ கோவப்பட்டார். நீ எப்படி என்னோட ஜெமினிட்டிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவப்பட்டார் இல்லையா. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிட்டு அவர் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்த்தேன். டேங்க்ஸ் சரி எப்போவுமே மற்ற முன்னாடி ஏன் அப்படி இருக்காரு சொல்லிட்டு கொஞ்சம் ரகடாக ஒரு மாதிரி அப்படியே இருப்பார். ஆனால் உன் பேரை சொன்ன மட்டும் அப்படி பயந்து போட ஒரு செகண்ட் அப்படி அமைதியாகிடுவார். அவ்வளோ சண்டை நடக்கும். அப்போ யாருமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நீ வந்து டேங்க்னு ஒரே ஒரு வருஷம் தானே சொல்லுவேன். நீ ஒரு வார்த்தை சொன்னால் டக்குன்னு அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளோ டேஸ் நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா நான் லவ் பண்ணுற பர்சன் இன்னொரு பர்சன் லவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ டேவை ரொம்ப லவ் பண்ணுற, டேவனை ரொம்ப மேட்லி லவ் பண்ணாங்க. அதை பார்த்து எனக்கே தெரியும். அப்போ தான் சரி ஓகே தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாரும் பார்க்குற எல்லாருக்கும் நம்ம பிடிக்கும், நம்ம ரசிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சொந்தமாகவும் நினைக்க முடியாதுல்ல. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் என்னோட க்ரஷ்ஷாக இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நான் எனக்கு வந்துட்டு நான் க்ரஷ்ஷாக பார்க்கறதே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதுவே போதும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ நல்ல ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்படி சொல்லி கோவப்பட மாட்டேன் யாருக்கிட்டையும். ரொம்ப ஹம்பிளாக கைண்டாக இருப்பேன். அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்கள்கிட்ட. நானும் அந்த 4 இயர்ஸில் நீ காலேஜ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் கூட எவ்வளோ மூவ் பண்ணலான்னு பார்த்து எவ்வளோ ட்ரை பண்ணானே என்னடா யார்கிட்டையும் மூவ் பண்ணவும் இல்லை. எனக்கு யாரை பார்த்தாலும் ஒன்று பார்க்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் கூட நினைப்பேன் என்னடா ஒரு அந்த ஒன் சைடில் வந்து ஃபஸ்ட்டு கிரஷன் நம்மளை விட்டு மூவ் பண்ணவே மாட்டேங்குது, அது சொல்லாத ஒரு லவ் தானே இதை சொல்லிட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் என்னால் முடியவே இல்லை ஜிமி, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த 2 வீக்ஸ் பிஃபோர் ஓகேவா நான் நம்ஜுன் ஹேங்கும் ஃபாரின் வந்துருந்தோம். அதுவும் ஹேங் கூடயே வந்துட்டு மீட்டிங்காக தான் நான் வந்திருந்தேன். அதை தாண்டி அப்புறம் என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ட்ரிப்புக்காக கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ தான் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நம்ஜுன் ஹேங்கும் ஷுகாவும் மீட் பண்ணாங்க. அவங்க வந்து காலேஜ் படிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் அதை பேசணும். அப்படி பேசும்போது தான் நீ ஷுகாவோட தம்பின்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எனக்கு தெரியாது நீங்கள் ஷுகாவோட தம்பின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நானும் ஷுகாட்ட வாண்டடாக தான் கேட்டேன். சரியா சொல்லிட்டாங்க, வாண்டடாக கேட்டு நானும் தான் எல்லாமே பேசினேன் அவர்கிட்ட. சொல்கிறாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் சொன்னேன் ஷுகா கிட்ட, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் சொல்லி நான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி ஓகே சொல்லிட்டு அதனால தான் நான் ஏன்னா டேங்கை பற்றி எல்லாமே தெரியுன்றது அவர் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். ஏன்னா தெரியாமல் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தெரிய வந்தால் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டார்டிங் கேட்டார். நான் சொன்னேன் எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு. உன்னை பற்றி நான் காலேஜில் மீட் பண்ணது, உன்னை பார்த்தது, அது சொன்னதுக்கப்புறம் தான் ஷுகா வந்துட்டு ஓகே சொன்னார். சரியா அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணது அப்படி சொல்லிட்டு சங்க சொல்கிறாங்க. உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிங்க சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு நீ சொந்தம் நினச்சிருந்தேன். அப்படி எனக்கு பெயினாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ஒவ்வொரு டைம் உன்னை பார்க்குறப்போ எனக்கு ஏக்கமாக இருக்கும். நீ எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லி தேவை திட்டு வரல. ஏன் எப்படி இருக்கா சொல்லிட்டு திட்டு வரல. ஒரு பாய் ஃப்ரெண்டு ரொம்ப கோவப்படுவான் மேலே. அவன் வந்துட்டு எப்படின்னாக்கா வெளில மற்றவங்க கூட ரகடாக இருப்பார், அப்படி தன மாதிரி இருப்பான். ஆனால் உன்கிட்ட மட்டும் நீ சொன்ன மட்டும் அப்படி அமைதியாக இருப்பார். நீ டேங்க் சம்டைம்ஸ் வந்து சிக்ஸ் இல்லை அடிப்ப ஒரு மணி கொஞ்சம் இருப்பீங்க. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். அந்த எம்டி கிளாஸ் ரூம் கிட்ட நீங்கள் 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீ சொல்கிறது என்ன சொல்லணும் கேட்பான். டேங் வந்துட்டு மற்றவங்க தான் அப்படி இருக்கும். உங்ககிட்ட டோட்டலாக குழந்தை மாதிரி மாறிடுவான். நீ ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ண முடியும். டேமும் அப்படி தான். டேங்க உன்னை வந்துட்டு ரொம்ப லவ் தாண்டி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பார். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். டே அளவுக்கு கூட யாரும் லவ் பண்ண முடியாது சொல்கிற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது புரிஞ்சிச்சு. அப்படி இருந்து கூட எனக்கு ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்கும். இது நீ என்கிட்ட வந்துருக்கூடாதா, என்ன வந்துட்டு எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடாதா, நான் உனக்கு ஃபஸ்ட்டு மீட் பண்ணிக்க கூடாதா டேக்கு முன்னாடி சொல்லிட்டு தோணும். ஆனால் தப்புன்னு புரியும். ஏன்னா இவ்வளோ அழகாக லவ் பண்ணுற 2 பர்சன் வந்துட்டு யாருமே அப்படி நினச்சி பார்க்கக்கூடாது. மற்றவங்க கூட சொல்லிட்டு அப்போ இருந்தேன் தோணும். சரி ஓகே நம்ம பண்ணுறேன் எனக்கு தப்பு சொல்லிட்டு என்னையே நான் வந்து திட்டிப்பேன். அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஷோவா பார்த்துட்டு நான் அப்போ வந்துட்டு ஷோவா பற்றி பேசினப்போ அதுக்கப்புறம் உன்னை பார்த்தது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உன்னை பார்த்தேன் நார்வேல. நீ வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போன இல்லையா சொல்கிறாங்க. அது பார்க்குறாங்க. ஆமாம் நீ வந்து ஷுகாவோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனேன். அப்போ தான் நான் கேட்டேன் அவங்க யாரும் சொல்லி கேட்கும்போது என் தம்பி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன் தெரியுமா. அப்போ தான் தெரிஞ்சு உனக்கு மேரேஜ் ஆகலை, உனக்கும் டேக்கு மேரேஜ் ஆகலை, டேங்க இறந்து போயிருக்காங்க, நீ வந்து தனியாக தான் இருக்கா, 4 இயர்ஸாக வந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப லோன்லியாக இருக்க, ஹார்ட்டாக இருக்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு அகைன் எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சு. ஓகேவா ஜிம் சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழுக வருது. எங்கள் பார்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்னால் சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஜிம்மி நீ இப்போ தான் சொல்ல வர என்னால் டேவை மறக்க முடியல, என்னால் லைஃப் வந்து மூவ் பண்ண முடியாது, நான் ஷுவாக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீ என்கிட்ட எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லி அப்படி தானே சொல்ல வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஒரு மாதிரி எனக்கு தெரியும் நீ தான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. நானே இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எனக்கு உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த ஒய்ஃபு இப்படிலாம் எடுத்துக்கணும் ஆசை கிடையாது. ஓகேவா இப்போதைக்கு நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த லோன்லெஸ் வந்து வெளில வரணும், உன் அண்ணா ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஜிம்மி. நான் இப்போ சொல்லிட்டு கேட்டுக்கோ. உன்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஷுகா சொன்னாங்க. எல்லாம் உங்கள் ஃபேமிலி பற்றி எல்லாத்தையும் அவர் என்கிட்ட நம்பிச்சிடும் சொன்னாங்க. உங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்தாங்கிறதுக்காக நீங்கள் ஒன்றும் இதாகல. ஏன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்க தானே செஞ்சிச்சு. நீ சின்ன பசங்களாக இருந்தீங்க. உங்கள் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ் விட்டாங்க. ஆர்ஃபனேஜ் விட்டுட்டு அங்கேயே வந்துட்டு பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கல. ஆனால் ஷுகா வந்துட்டு அங்கேயே வந்து புரிஞ்சுக்கிறாரு. அங்கே ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யாருக்காக? உனக்காக. ஏன்னா அவருக்குன்னு தனியாக அவர் இருந்தாலும் அந்த லைஃப் எப்படி வாழ்ந்து போகிறது தெரியாது. ஆனால் என் தம்பி இருக்கா எனக்காக, நான் தனியாக இல்லை சொல்லிட்டு அவர் உனக்காக ஒரு லைஃப் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வரும்போது +2 முடிச்சதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டே வந்திருக்காரு. நீ அங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கூடாது
சொல்லிட்டு உனக்காக அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்று பார்த்து பண்ணியிருக்காரு. அவருக்காக என்ன பண்ணியிருக்க ஜிமின்னு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப இருக்கு ஜம்முக்கு சொல்கிறேன் சொல்லி அவருக்காக என்ன பண்ணியிருக்க, பையனை மட்டும் தான் கொடுத்துருக்க சொல்லிட்டாங்க. பையன் சொல்கிறாங்க ஆமாம் நீ பையனாக்கா அவர் ஹார்ட் பண்ணுறது இல்லை, ஏன்னா நீ ஹார்ட்டான அவர் ஹார்ட் ஆக மாட்டாரா சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக, எவ்வளோ கஷ்டப்படுவார் சொல்லி உன்னை பார்த்து எவ்ரிடே நீ வெளில வந்துட்டு மற்றவங்களுக்காக சிரிக்கிற ஃபேக்கா, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நான் எப்படி உங்கள் ஹாப்பியாக இருக்க முடியும் நீ சொல்ல, கேபிள் பாஸ் லவ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இதே உங்களை மாதிரி எவ்வளோ பேர் லவ் பண்ணியிருக்காங்க, லவ் பண்ணுறதா சேர்ந்தது கிடையாது சரியா, ஃபேட்டு படுத்தா எல்லாமே. அப்படி பார்த்தா உங்கள் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சடனாக ஒன் டே விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. புரியுதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என் டேக் நடந்தது சாதாரண ஆக்சிடென்ட் தான் சொல்கிறாங்க. அப்பா அது எனக்கு புரியுது, அவங்க அப்பாவுக்கு பிடிக்காம ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க, ஈவன் அவங்க அப்பா ட்ராவல் பண்ணது ஒன்று தான், ஆனால் அன்எக்ஸ்பெக்டாக டேக் வந்துட்டு அதே இறந்து போயிட்டாங்க சரியா, புரிஞ்சு போச்சு மீன் சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு ஒரு லைஃப் இருக்குடா, டே வந்துட்டு நீ இப்படி பேர் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, என்ன நீ ஹாப்பியாக இருக்கணும் டே ஆசைப்படுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் என்னால் மூவ் பண்ண முடியல ஜங்க் காசு சொல்கிறாங்க. பாரு முடியும், கண்டிப்பாக முடியும் ஒன் டே ஓகேவா சொல்கிறாங்க. நீ எவ்வளோ டேஸ் தான் ஹார்ட் ஆகுவாங்க பாரு, உன்னால முடிச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆகுறாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஓகேவா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ இப்போ உடனே ஒய்ஃபை கூட இருந்தால் சொல்ல வரல ஓகேவா, நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி இரு ஓகேவா, நீ வந்து நீயா இருக்கணும், உனக்கான லைஃப் இருக்குது, நீ டே விட்டு மூவ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. என் டே மனசு இருக்கட்டும், அதே ஒரு லவ் உங்கள்கிட்ட இருக்கும், ஆனால் நீ வந்துட்டு அவர் இறந்துட்டாருன்றதை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்பா அம்மா எப்படி உங்களை விட்டு போயிட்டாங்கன்ற அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதே மாதிரி டேவும் உங்களை விட்டு போயிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. இதை நம்ம ஃபேட்டே நம்ம வண்டி போக தான் போகிறோம், நம்ம இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல, ஆனால் இருக்கிற வரைக்கும் காட் கொடுத்துருக்க அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் சரியா சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது புரிஞ்சுக்கோ ஜிம்மின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை அமைதியாக இருக்காங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா, ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ வந்துட்டு டே கூட இருந்தேன்னா ஹாப்பியாக இருந்திருப்பா, டே கூட நீ ஹாப்பியாக மேரேஜ் லைஃப் செட்டில் ஆயிருந்தேனாக்கா உன்னை பார்த்து கண்டிப்பாக நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன், நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பேன் சரியா. ஆனால் இப்போ நீ இல்லை, நீ தனியாக கஷ்டப்படுறப்போ ஏன் நான் லவ் பண்ண ஒரு பர்சன் தனியாக ஹார்ட் ஆகும்போது இன்னொரு பர்சன் நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது சரியா. அதனால தான் நானும் சிவா கிட்ட வாண்டடாக பேசினேன், உங்கள் தம்பி எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன், எனக்கு எங்களை பற்றி ஜிம்மை பற்றி எல்லாமே தெரியும், எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வாண்டடாக சொன்ன விட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிமின், ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிமின், நீ என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னா எதிர்பார்க்கவே இல்லை ஓகேவா, நான் லவ் பண்ணுறேன், உன்னால் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நீ கூடவே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஓகே தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஜங்குக்கு மனசில் நினைக்கிறாங்க ஒன் டே மாறுவான், மனசு மாறதான் செய்யும், அப்படிலாம் மனசு மாறாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லி நினைக்கிறாங்க பாரு நீ இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும் சரியா, நீ எதுக்கும் அழக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஜிம் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நாங்கள் 2 வீக்ஸ் அங்கே ஃபாரின்ல இருந்தோமா அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் இருக்குது, இங்கே இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வர ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்லி ஜங்க் கீழே போயிடறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜிம்மு ஒரு மாதிரி என்ன சொல்லி தெரியல, ஏன்னா எல்லாம் தெரிஞ்சு ஜங்க் ஒரு மேட்ச் பண்ணிட்டு இருக்கானே எப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்க் இந்த பக்கம் கீழே வராங்க, ரொம்ப ஹாப்பியாக வராங்க, எனக்கு தெரிஞ்சு மீன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்க சொல்லிட்டு எல்லாமே சரியாட ஓகேவா சொல்லிட்டு ஜங்க் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம சுகா சரி பார்த்தா ஒரு பொண்ணு வரா, சுகா சொல்கிறாங்க சொல்லுவோம் ஏன்னு சொல்கிறாங்க, என்னோட அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க சுகா மேரேஜுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ண சொல்கிறாங்க. சுகா போதும் சும்மா நடிக்காது சரியா, உனக்கு உண்மையில பிடிக்காத அப்படி கேட்குறாங்க. இப்போ சுகா நான் பிடிக்கும் ஏன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு இதை உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு அப்பா அம்மா நினச்ச பிரச்சனையான்னு கேட்குறாங்க. அப்படியே என் அப்பா அம்மாவுக்கு இந்த பிரச்சனை கிடையாது சரியா சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா ரிச்சா நான் இதெல்லாம் சொல்லலாம், ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு மோசமான கிடையாது, எங்களோட அப்பா மாதிரி என் அப்பா மோசமான கிடையாது, மோசமான இல்லை சரியா. உன் தம்பி லைஃப்பில் நடந்த மாதிரி உன் லைஃப்பில் எதுவும் நடக்காது சரியா புரிஞ்சுக்கோ சுகா. என் அப்பா மட்டும் ஆல்ரெடி பேசிட்டேன், நீ யார் எப்படி என்ன சொல்லி எல்லாமே சொல்லிட்டேன், இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ சுகா. இப்போ வந்துட்டு எல்லாமே இருக்குது சுகா சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க அங்கே பாரு சுகா உன்ட்ட எல்லாமே இருந்தாலுமே டேவோட அப்பா மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் சரி. ஏன்னா அவர் அந்தளவுக்கு மென்டலி அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி அவங்க பையனுக்கு ஒரு பர்சனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தனால இவ்வளோ ப்ராப்ளம் வந்துடுது சரியா புரிஞ்சுக்கோ. எல்லாரும் டேவோட அப்பா மாதிரி இருக்க மாட்டாங்க, உன் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் சரியா. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சுகா சொல்லிட்டு பையன் ரொம்ப அழகாங்க, எங்கள் பார்வைன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, வந்து ஹார்ட் பண்ணது ப்ளீஸ் என் அப்பா கிட்ட பேசு அப்படி சொல்லிட்டு நான் வயன் சொல்கிறேன். இப்போ நம்ம சுகா சரி ஓகே கொஞ்சம் டைம் கொடு, இப்போ தான் ஜிம்முக்கு மேரேஜ் ஆயிருக்குன்னு கொஞ்சம் டேஸ் போகட்டும் அப்படி சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு அங்கே வர வைக்க முடியாது, எனக்கு மேரேஜ்னாக்கா அவன் வந்து ஆகணும் இல்லையா, கொஞ்சம் டைம் கொடு சொல்கிறாங்க. சரி அது ஓகே நீ லவ் பண்ணுறதா சுகா சொல்கிறாங்க. இப்போ சுகா வந்துருக்காங்க சொல்லி சுகா என் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க லவ் பண்ணுற வயன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் சுகா சொல்லாமல் சொல்கிறாங்க, நீ சொல்லு என் தம்பி கூட நான் வளர்த்தேன், என் குழந்தை மாதிரி உன்னை பார்த்துட்டு என் அப்பா பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே லைஃப் எல்லாம் நினச்சி தெரியுமா, ஏன்னா எனக்கு அப்போ 6 இயர் எனக்கு டிஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு விவரம் தெரியும். அப்போ எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே நான் கேட்குறேன் அங்கிள் ஆண்டி சொல்லிட்டு யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது. அப்போ எல்லாம் சொல்கிறாங்க இல்லை நான் கூட்டிட்டு போக முடியாது, நான் கூட்டிட்டு போக முடியாது சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே கிளம்பி போகிறாங்க தெரியுமா. சின்ன பையன் 2 இயர்ஸ் தான் ஆகுது, நமக்கு எதுவுமே தெரியாமல் சுகா நான் வந்து ஹேண்ட் பிடிச்சி நின்றுருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுவான் சொல்லி யாருமே இல்லை தெரியுமா, யாருமே இல்லாமல் தனியாக. அப்போ எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு ஆர்ஃபனேஜ் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம்
கண்டிப்பாக நீங்கள் வெளில வந்து ஒரு நல்ல லைஃப் வாழலாம். இப்போதே நீங்கள் சேஃபாக இருக்கணும். அந்த வேர்ல்டு ரொம்ப குரூவலானது. அப்பா அம்மா நம்ம தனியாக இருக்க முடியாது. யாரும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கூட நம்ப முடியாது. எல்லாம் உங்களை விட்டு அப்படியே போயிட்டாங்க. எங்களாலையும் உங்களை பார்த்துக்க முடியாதுப்பா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் புள்ளி பண்ணாங்க தெரியுமா ஜெமின். எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சின்ன பையன் அவனை புள்ளி பண்ணிட்டு அப்படிலாம் பண்ணாங்க. அங்கேருந்து அவங்ககிட்ட தான் பத்திரமா ஒன்று சர்வ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டேன். நான் இப்போ எவ்வளோ டைம் அழுவும் தெரியுமா அப்பா அம்மா இறந்ததுனால. ஆனால் ஜிமினுக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ற அது பெருசாக தெரியல. ஏன் நான் அழுன்றது அவனுக்கு கஷ்டம். நான் அழுப்படா சொல்லிட்டு எனக்கு டேஸ்ட்லாம் வைப் பண்ணுவேன். டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு நான் ஹக் பண்ணிப்பா அழுப்படா சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணுவேன். சின்ன வயசுலேயே அவ்வளோ பாசமாக இருப்பான். அப்புறம் தான் நான் பார்த்தேன் எனக்கு அப்பா அம்மா போகும் தனியாக விட்டு போகல. என் தம்பி எனக்கு விட்டு போயிருக்காங்க. என் தம்பி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோல்டாக ஆக ஆரம்பித்தேன். எங்கள் யாராவது புள்ளி பண்ண ட்ரை பண்ணால் அவங்களெல்லாம் அடிக்க ஆரம்பித்தேன் என் தம்பிக்காக. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் என்ன பார்த்துலாம் பயந்தாங்க. என் தம்பிக்காக லைஃப் நான் வாழ ஆரம்பிச்சு. அப்படிலாம் போய் இருந்துச்சு. ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில வரும்போது என் தம்பி நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு 18 வயசு அதுக்கப்புறம் அனுப்புனாங்க. நான் வந்துட்டு ஜிம்மே கூட்டிகிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப், ஒரு சின்ன வீடு. அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப் நல்லா மாறிச்சு. அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவனுக்காக அவனு பார்த்து பண்ணு நினச்சேன். ஆனால் அவன் அப்படி கூட எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச பொருள் கூட எனக்கு கேட்க மாட்டேது. வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பேன். நானும் தான் அவனுக்கு வாங்கி கொடுப்பேன். நான் இதெல்லாம் அவனுக்கு எதனா வாங்கினா அவன் எனக்கு வாங்க நினைப்பான். அப்படி நான் எங்கள் 2 பேருக்கு எல்லாமே இருந்துச்சு. டேங் அவன் லைஃப்பில் வர வரைக்கும் எங்கள் லைஃப் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் டேங் சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப பாசம், ரொம்ப கேர், எல்லாமே அதிகமாக வச்சுருந்தான். ரொம்ப அதிகமாக லவ் வச்சுருந்தான். அவனை எனக்கு அப்புறம் ஒரு பாசம் நல்லா பார்த்துப்பாங்க ஜிம்மில். எனக்கு அது டேங்க தான் நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு அவன் வந்து பார்த்துக்கிட்ட ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப கிரேஸ் லவ் மேலே வச்சுருந்தான். அது பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா மட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என் ஜிம்மின் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம சுகா ரொம்ப அழகாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க பாருச்சுவா எனக்கு புரியுது. ஆனால் ஃபேட் வந்து டேங்கும் நம்ம ஜிம்னு ஒன்றா இருக்கணும் இல்லை ஓகேவா. ஜங்கு ஜிம்னு ஒன்றா இருக்கணும் தான் ஃபேட் வந்துருக்கு சரியாக சொல்கிறாங்க. அதை சொல்லிட்டாங்க பாரு. ஜங்கோட கண்ணில் நிறைய லவ் பார்த்துட்டு ஓகே மேரேஜ் அன்றைக்கி நான் பார்த்தேன். அவரோட கண்ணில் அவ்வளோ லவ் இருக்குது. கண்டிப்பாக அவனை பார்த்துப்பான். ஜிம்மில் விட ஜங்கு சின்ன பையனாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவனால் பார்த்துப்பான். இதுக்கப்புறம் ஜிம்மில் லைஃபாக ஹாப்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஜிம் நினச்சி ஒரி பண்ண சுகா அப்படி சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. ஒயின் பார்க்குறாங்க சுகா பார்க்குறாங்க. சாரி ஒயின் ஹார்ட் பண்ணுறேன் இல்லை உன் இடத்துல இறந்து அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா டேவோட அப்பா அவ்வளோ பணக்காரராக இருந்தனால தானே அவ்வளோ பேச்சு பேசினாங்க சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோ பேச்சு பேசுது மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு நீ அதை ஜிம்மிட்டு சொல்லக்கூட இல்லை சொல்கிறாங்க. நான் சொல்லக்கூட ட்ரை பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கே தெரிஞ்சு சொல்கிறாங்க. தெரிஞ்சிருச்சா சொல்கிறேன். ஆமாம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஒன் டைம் வந்துட்டு கேட்டா சுகா டேவோட அப்பா அவனை மேரேஜ் ஒத்துக்கலையா சொல்லி கேட்டாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்லி சுகா சொல்லி சொன்னேன் கேட்டான். நானும் சொல்லிட்டேன் சொல்கிறாங்க. அப்போயே ரொம்ப துடிச்சு போயிட்டான். என்னாலும் கஷ்டமாக சுகா சொல்லிட்டு அவன் அதையே ரொம்ப இன்செக்யூர் ஃபீல் பண்ண நம்ம அண்ணனுக்கு அப்பயே கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாள் இவ்வளோ டேஸ். நான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேன் ஆகும் நினச்சதே எனக்கு ஜிம்முக்காக தான். டேவோட அப்பா வர சொல்லிட்டா தெரியுமா. ஆனால் அது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அடிச்சு போட கூட கேட்க ஆள் இல்லை சொல்லிட்டு அவர் சொன்னது என் ஜிம்மினை ஆக்சிடென்ட் பண்ணது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அதனால தான் எங்களை யாரும் டச் பண்ணவே கூடாது சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணது. இவ்வளோ பிஸ்னஸில் இவ்வளோ நம்பர் ஒன்றா வந்தது ரீசன் ஜிம்மின் தான். அவனுக்காக இது எல்லாமே பண்ண சொல்லிட்டாங்க. சுகா சொல்கிறாங்க போயிடும். எனக்கு புரியுது சுகா சொல்லிட்டாங்க. என் அப்பா அம்மா அப்படி கிடையாது சரியா. என் அப்பா அம்மா அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க ரிச்சான பர்சன் தானே. அவங்க மணி மைண்டட் பர்சன் இல்லை. அவங்களுக்கு ஹியூமனோட வேல்யூ நல்லா புரியும். லைக் ஒரு ஜங்கோட அப்பா அம்மா மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் இல்லை இப்போ ஜங்கோட அப்பா அம்மாவே கூட நான் பார்த்த வரைக்கும் மணி ஒன்றும் இல்லைனா கூட அவங்க கண்டிப்பாக ஜங்குக்கு ஜிம்மில் பிடிச்சிருந்து தெரிஞ்ச மேரேஜ் பண்ணிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி கேரக்டர் தான். எல்லாரும் டேயோட அப்பா மாதிரி இருப்பாங்க. யோசிக்காது சுகா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சுகா காம் டவுன் ஆகிறாங்க. என் ஜிம்மின் ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஓகேவா. ஜங்குக்கு நல்லா பார்த்துப்பா எனக்கு தெரிஞ்சு. நீ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாது ஓகேவா சொல்கிறாங்க. நான் டைம் எடுத்துக்கிறேன் நீ எவ்வளோ டைம் எடுத்துக்கோ ஓகேவா. பொறுமையாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ இவ்வளோ தூரம் மனசு விட்டு பேசுகிறேன் எனக்கு அதே புரியுது. நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சது எனக்கு ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஏன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சுகா சொல்லிட்டு ஒயின் ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்பா அம்மா ஒரு பையனா எவ்வளோ அழகாக வளர்த்துருக்கு. உன் நம்பர் அண்ணா கிடைக்க ஜிம்மி கொடுத்து வச்சுருன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒயின் அவன் நம்பர் தம்பி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே புரியுது. நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் தான் ஓகேவா. சரி ஓகே அப்படியே இப்போ கிளம்புவா சொல்கிறாங்க. ஓகே டி சொல்கிறாங்க. போயிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் நைட்டு தாண்டா நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேரும் டின்னருக்கு தான் வராங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா தான் ஜிமின் இங்கே பார்ப்போம் அவங்களுக்கு என்ன ஃபுட்டெல்லாம் பிடிக்கும்னு தெரியல. ஆனால் எல்லாமே கொரியன் ஃபுட் தான் குக் பண்ணியிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. நார்வேல இருந்திருக்கு இல்லையா அங்கே என்ன ஃபுட்டு சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபாரின் ஃபுட்டாக சாப்பிடுவீங்க சொல்கிறாங்க. இந்த பிஸா பர்கர் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அங்கே வந்துட்டு நாங்கள் வீட்டில் கொரியன் ஃபுட்டாக சமைப்போம் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க. ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க ஜங்கு ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற சின்னக்கு ரொம்ப ஸ்ட்ராக்கிங்காக இருக்குது. என்னடா இவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருப்பானே. ஏன்னா முதல்ல இப்படி வச்சுக்கணும் வாங்க பார்த்துருக்கானே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிடிக்குமா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. இங்கே பாரு அவனுக்கு அவன் க்ரெஷ்ஷா ஓகேவா சொல்கிறாங்க. க்ரெஷ்ஷா ஆமாம் அவனுக்கு அவன் க்ரெஷ்ஷு அதனால தான் ஓகேவா சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கும் க்ரெஷ்ஷாக இருந்திருக்கான். இப்போ அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்க ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இல்லையா அந்த சொல்கிறாங்க. இப்போ லவ் மாறிடும் சொல்கிறாங்க. ஓகே சரி அவங்க சாப்பிட்ருக்காங்க. ஃபைன் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ரூம் எதாவது அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களோ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதனா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயம் வந்துடுது. இப்போது ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ஜங்குக்கும் உனக்கு எப்போ டைம் எடுக்குதோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு மனசு விட்டு பேசி உங்களுக்கு ஒத்து டைம் மனசு விட்டு பேசி உங்களுக்கு ஒத்து போகிறப்ப நம்ம வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கு டைம் எடுத்துக்கோ.
நீங்கள் இப்போ அவசரம் படம் வேணாம் சரியா சொல்கிறாங்க. ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களாம் உடனே மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, தேங்க்யூ ஆட்டி சொல்கிறாங்க. எதுக்கு பா சொல்கிறாங்க, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லிட்டு இங்கே பாரு ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்கப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் மேலே வராங்க, ஜம்ப் போதுறாங்க, ஜிம் வந்து பெட்டில் அமைதியாக படுத்துறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட பேக் டு பழைய மாதிரி பேச மாட்டேன் யார் கேட்குறாங்க. அப்போல்லாம் ஒன்று ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பண்ணி ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு என்ன பண்ணுறது கேட்குறாங்க, ஹக் பண்ணக்கூடாது அப்படி கேட்குறாங்க. அது பாருன்னு சொல்கிறாங்க. பாரு மற்றதுக்கு டைம் எடுத்துக்கும் ஓகேவா, டைம் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் எனக்கு ப்ராப்ளமே இல்லை, அட்லீஸ்ட் நான் ஹக் பண்ண விடு ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு இது வரைக்கும் யாருக்குமே அழகு தோணலையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்க் சொல்கிறாங்க, உனக்கு இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாருக்குமே அழுதுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சு சுகாக்கு முன்னாடி அழ மாட்டேன், ரூமில் தானே அழுதுட்டுருப்பேன்னு தெரியும், உனக்கு அழணும்னு தோணுதா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்க சொல்லி ஜிம் உனக்கு அழணும்னு தோணுதா, ஹார்ட்டாக இருக்கா பெயினாக இருக்கா உனக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்லாமல் இப்போ ஜிம் பண்ணி ஜம்க்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ ஜம்க்கு அதே புரிஞ்சிருச்சு, அவர் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறப்பே புரியுது ரொம்ப பெயினாக இருக்கா சொல்லிட்டு. ஒன்றும் ஜிம்னு சொல்கிறாங்க, நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்குக்கிட்டே என்ன போவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃபேட்டரா சொல்கிறாங்க. இல்லை அந்த ஆக்சிடென்ட்டில் எனக்கு எதுனா ஆயிருக்கலாம், ஆனால் சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, டேவிட் அப்பாவுக்கு என்ன மாதிரி இவ்வளோ வெறுப்பு இருக்கும், என்னோட பிடிக்காம போகணும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, எனக்கு தெரியல ஜங்குக்கா, பணம் இல்லாமல் போனது எங்கே தப்பா, அப்பா அம்மா இறந்து போனது எங்கே தப்பா ஜங்குக்கா, அவருக்கே என்னை பிடிக்கல, என்னையே இப்போ எனக்கு பிடிக்கலன்றதை தாண்டி சுகாவை ரொம்ப ஹார்ட் பண்ணியிருக்காரு, சுகாவுக்கு வேர்ட்ஸ் எல்லாம் காயப்படுத்திருக்காரு, இவன் அந்த ஆக்சிடென்ட் ரீசன் அவர் தான் சொல்லிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு நாங்கள் டே இறந்ததுக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரீசன் ஆனதுக்கு டேவோட அப்பா தான் ரீசன் சொல்லிட்டு அவருக்கு என்ன அவ்வளோ வெறுப்பா ஜங்குக்கா அப்படி கேட்குறாங்க. ஆனால் டே எப்படி பண்ணா டேக்கே இந்த மாதிரி ஆன்சர் கேட்குறாங்க. அங்கே பாரு அவருக்கு பிளான் ஒன்றா அந்த மாதிரி பண்ணுதான் சொல்லிட்டு, ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டாக அவரோட பண்ண தப்பு அவரோட பையனே இது பண்ணிச்சு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க, ஆனால் என் டே அப்படி கிடையாது, டே ரொம்ப நல்லது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம்மின் டே அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா, அவன் ஸ்டார்டிங்கில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அம்மா இறந்தப்போ ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க வரும்போது. அதுக்கப்புறம் என்னை பார்த்ததுக்கப்புறம் நான் கேட்டேன், நம்ம சோல்மேட்டாகவே இருக்கலாம்னு கேட்டேன். அவன் தான் இல்லை எனக்கு சோல்மேட்டை தாண்டி உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது ஜிம்மின்னு அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் நான் அப்போ யோசிச்சேன், ஏன்னா அவன் ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலியாக இருக்கானே, அவங்க அப்பாவோட கேரக்டர் கொஞ்சம் சொன்னான், அப்போ எனக்கு பயம் வந்துச்சு வேணாடா சொன்னேன். அவன் தான் இல்லை எனக்கு நீ தான் வேணும் சொன்னதுக்கப்புறம் என்னாலும் அவங்கள்ட்ட தள்ளி இருக்க முடியாது, அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ணோம். ஆனால் அவன் ஒன் டே நின்று போகணும் சத்தியம் நினச்சி பார்க்கல தெரியுமா சொல்லி ஜிம்மின் அவ்வளோ அழகாங்க. இவன் என்னை யாரும் வேறு மேரேஜ் பண்ணிடக்கூடாது, அவனையும் வேறு யாரும் மேரேஜ் பண்ணிடக்கூடாது, நாங்கள் 2 பேரும் மட்டும் தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன் தெரியுமா, நீ எனக்கு மட்டும் தான் சொந்த வேறு யாருக்கு சொன்னாலும் நானே அவன்கிட்ட சொல்லுவேன், அவனை சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ ஜம்மி பார்க்குறாங்க, அங்கே பாரு ஜிம்மி புரியுது, அவன் இருந்தால் கண்டிப்பாக உன்னை வேறு யாரும் மேரேஜ் பண்ணிக்க விட்டுருக்க மாட்டான் சரியா, நான் அவன் இல்லையே சில சொல்லிட்டாங்க, அவன் இல்லாதப்போ வேற ஒரு பர்சன் ரீப்ளேஸ் ஆகிதானே ஆகுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று சொன்னாக்க அந்த மேரேஜில் வேண்டாம் தோணிச்சு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது சரியா சொல்கிறாங்க, உனக்கு ஒரு லைஃப் இருக்குது ஜிமின் எனக்கு புரியுது, ஆனால் டைம் எடுத்துக்கும். ஆனால் சரியாக சொல்கிறாங்க, எவ்வளோ அழுதுருப்பா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜவுக்கா, எனக்கு டே வந்துட்டு என்னை பார்த்துட்டு படம் தோணுது, எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும், அவன்லாம் நான் இப்போ நினச்சி கூட பார்க்கல. 4 years ஆகுது, ஆனால் அந்த 4 yearsல கொஞ்சம் கூட மோன் படவே இல்லை. ஏன்னா எனக்கு அவன் என் கூடவே இருக்க மாதிரி இருக்குது, அவன் என் கூட தான் இருக்கா, என்னோட போகலன்னு தோணுது சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, எனக்கு புரியுது சொல்லிட்டு ஜம்க்கும் ஜிம்னை ஹாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்னை அப்படியே ஜம்க்கு ஹாக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிடுறாரு. ஜிம் தூங்கினதுக்கப்புறம் தான் ஜம்க்கு அப்படி ஜிம் வந்துட்டு அந்த பிள்ளைல வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்போது ஜம்க்கோட ஃபோனுக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜம்ப் பார்க்குறாங்க, இப்போ ஆல்மோஸ்ட் டைம் ஒரு 12:15 இருக்கும். இப்போ தான் ஜம்ப் பார்க்குறாங்க, அந்த ஃபோன் சைலண்டாக ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜம்ப் போட்டு பார்க்குறாங்க, ஜம்க் அப்படி ஜிம் தள்ளி படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணுறது ஃபோன் வெளில வராங்க. இப்போது ஜம்க் வந்து ஃபோன் பிக் பண்ணுறாங்க, ஹலோ சொல்கிறாங்க டேங்க் அப்படி சொல்லிட்டாங்க. ஜம்ப் சொல்கிறாங்க, இப்போது டேங்க் பார்க்குறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜிம்மின்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்கான் அப்படி சொல்கிறாங்க, உண்மையாக சொல்கிறாங்க, ரொம்ப அழறா, உன்னை நினச்சி ரொம்ப அழறா, ஏன் டேங் அப்படி பண்ணீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போது டேங்க் பார்க்குறாங்க, ஏன்னா அவன் என் உயிரோட இருக்கணும், அவன் இந்த வேர்ல்டில் வாழணும், அதனால தான் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அன்றைக்கி நான் செத்து போயிருந்தேன்னு நினச்சேன், ஆனால் என் அப்பா என்னை சாக விடல, என்னை காப்பாற்றி கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் அவர் சொல்ல முடியாமல் வந்தா, அவன் உயிரோட இருக்கணும் அக்கா, நீ அவங்ககிட்ட போகக்கூடாது. அதுதான் இவன் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டு எந்த மூலையில் நீ போய்ட்டு வாழணும்னு நினச்சாலும் சரி, நான் உன்னை தேடி வந்துட்டு அவனை அழிப்பேன், அவன் கண்ணு முன்னாடியே. அவன் உயிர் போகணுமா இல்லை அவன் உயிரோட இருக்கணுமான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு போகணும்னு சொல்லி சொன்னார். என் ஃபேமிலி, என் தங்கச்சிக்கோ தம்பிக்காகவும் நான் மேரேஜ் பண்ணிக்கல, நான் மேரேஜ் பண்ணிட்டு ஜிம்மினுக்காக மட்டும்தான், அவன் உயிரோட இருக்கணுக்காக மட்டும்தான், அவன் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நான் உயிரோட இருக்கிறவங்க தெரியக்கூடாது, ஏன்னா நான் உயிரோட இருந்து அவங்க வந்து 2 மாதம் மேரேஜ் பண்ண சுச்சுவேஷன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் 1 மாதம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு முன்னாடியும் தெரிய வந்துச்சுனாக்கா கண்டிப்பாக வந்து தாங்கிக்க மாட்டாங்கன்ட்டு சொல்லியிருக்கான். நீ வந்துட்டு என்ன தவிர வேறு யாரும் மேரேஜ் பண்ணக்கூடாதே அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கான். இப்போ மட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா
கண்டிப்பாக அவனால் தாங்கிக்க முடியாது சரியா. இது வரைக்கும் சொல்கிறாங்க எனக்கு தெரியும்ட்டே, நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இது வரைக்கும் லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணல, நீ எவ்வளோ ஹார்ட்டாக இருக்க, எவ்வளோ காயப்பட்டிருக்கன்னு தெரியும் சரியா. நீ எவ்வளோ போராடி இருக்கா, சிம்மில் வந்து பத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும் ஓகேவா. அவனோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க தெரியும், உங்களோட அப்பா பிளாக்மெயில் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஜங்க் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது ஓகேவா. ஏதாச்சும் ஒரு பண்ணது ஓகேவா, ஜிம்மி இனிமேல் ஏன் பொறுப்பு, ஜிம்மி என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நீ ஜிம்மின் அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போது சரி ஜங்க் பார்க்குறாங்க, ரொம்ப மோர் தென் எடுத்தீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போது டேக் ஒரு மாதிரி இருக்குது, ஹாப்பி பார்த்துப்பல அவனா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துப்பேன், அவன் இதுக்கப்புறம் எதுக்கும் ஹார்ட் ஆக மாட்டான் ஓகே, அவன் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது, எனக்காக பத்திரமா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நான் உயிரோட இருக்கிற விஷயம் என்றைக்குமே ஜிம்மிக்கு தெரியாது. கண்டிப்பாக நீ பண்ணதை நான் எனக்கு கிடைக்கிற மறக்க மாட்டேன் ஓகேவா. நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து இது பண்ணியிருக்க, ஸோ நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அவன் உயிரோட இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வாழ்க்கை 2 பேர் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா, செகண்ட் என் ஜிம்மின். என் அம்மா தான் விட்டு போயிட்டாங்க, என் ஜிம்மின் விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் பண்ணேன் ஓகேவா. அவன் ஹாப்பியாக இருக்கணும், நான் அவனை ரொம்ப ரொம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, தப்பு சொல்லிட்டு ஜங்க் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இல்லை தப்பு இல்லை ஓகேவா, நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்ம கூட தெரிஞ்சுக்காக அவன் மறந்துன்னு எதுவும் கிடையாது ஓகேவா. இவன் ஸ்டில் ஜிமின் மனசு நீ இருக்கிறப்போ உன் மனசு ஜிமினுக்கு தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கான ஒரு பர்சன் இருக்காங்க ஓகேவா, அவர் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர், ரொம்ப லவ் பண்ணுறாரு ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா. சுகா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, சுகா அவன்கிட்ட பேசினது, நீ சுகா கிட்ட பேசினது, இது எல்லாமே சுகா என்கிட்ட சொல்லிட்டாரு ஓகேவா. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா எனக்கு நீ நம்ம இறந்துட்டா சொன்னப்போ நம்பவே முடியல, நீ எப்படி இறந்து போயிருக்க முடியும் சொல்லிட்டு என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. அதுக்கப்புறம் நான் தாய் கூட ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்க கூட இல்லவே இல்லை, டே இறந்துட்டான்னு என்ன சொன்னான். ஆனால் அதுக்கப்புறம் நான் சிவா கிட்ட கேட்டேன், சிவா தான் சொன்னார் உயிரோட தான் இருக்கா சொல்லிட்டு, அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் சிவா டே வந்து உயிரோட தான் இருக்கான், டேக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அவன் என் தம்பியை சர்வ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இறந்த மாதிரி இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க டேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, இங்கே பாரு நான் ஹாப்பினஸ் தான், அவன் ஹாப்பினஸ் தான் ஓகேவா. தயவுசெய்து நல்லா பார்த்துக்கோ, அவன் குழந்தை சரியா, நல்லா பார்த்துக்கோ, சின்னதாக கூட ஹர்ட் பண்ணுறது எனக்கு தெரியும், நீ சின்ன பையன் அவனை விட்டு சொல்லிட்டு எங்களோட நீ சின்ன பையன் சொல்லிட்டாங்க. பாரு நான் சின்ன பையனாக கிடையாது ஓகேவா, நான் 1 வயசு தான் எனக்கு உங்களுக்கு வித்தியாசம், மற்றபடி இப்போ நான் வந்து அவ்வளோ சின்ன பையன் இல்லை, நான் என் ஜிம்மி நல்லா பார்த்துப்பேன் ஓகேவா. எனக்கு ஒரு பார்க்குறப்போ அடிக்க ரொம்ப பொறாமையாக இருக்கும், நீ ஏன்னா ஜிம்மி கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்கும், ஜிம்மி நீ லவ் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்கும். ஆனால் எனக்கா சம்டைம்ஸ் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், எனக்கா உங்களுக்கு வேறு பர்சன் நான் பார்த்ததே கிடையாது, ஏன்னா நீ அவ்வளோ ரகடாக இருப்ப வெளில பார்த்து. ஆனால் நீ சிம்மியோட விஷயத்தை பார்த்தாக்கா ரொம்ப சாஃப்டாக மாறிட்டு அவனை மிரட்டுக்கும் ரொம்ப க்யூட்டாக ஏட்டையாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாக்க வந்துட்டு என்னடா அந்த மாதிரி பயந்துரு ஒரு செகண்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னடா மற்றவங்கள்ட்ட தான் அடிக்கிறான் அப்படி பண்ணுறாரு, நம்ம ஜிம்மிட்ட மட்டும் இப்படி மாறிட்டாரு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அவன் ஜிம்மினத்தை உனக்கு சொல்லிட்டாங்க, ஜிம்மி எனக்கு ஒரு லவ் மட்டும் இல்லை சோல் மட்டும் கிடையாது, அவன் என்னோட சோல் என் சோலோட மிக்ஸ்ட் ஆகிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவங்க டே சொல்லிட்டாங்க. எனக்கு புரிஞ்சுட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்னால் இந்த ஜென்மத்தில் நான் கூட சேர முடியாமல் போயிருக்கலாம், ஆனால் என் லவ்ன்றது எப்போதுமே அவங்க கூட தான் இருக்கும் சரியா, அவனோட லவ் என்கிட்ட இருக்கும், ஆனால் நல்லா பார்த்துக்கோ சரியா சொல்லிட்டு எங்கள் ஃபேட்டு படி நாங்கள் ஒன்றும் சேர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் எப்பவும் சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கு புரியுது ஓகே, உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, ஆனால் ஜிம்மி நல்லா பார்த்துக்கோ ஓகேவா சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்பவும் சொல்லிட்டாங்க நான் ஜிம்மி முடி வரவே மாட்டேன், இன்றைக்கி தான் என்றைக்குமே அப்போ சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த மேரேஜுக்கு வந்த அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க அவன் கண்டுபட்டவன என்றைக்குமே வர மாட்டேன் சரியா, இப்போல்லாம் எப்போவுமே ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் இப்போ என்ன அவனை பொறுத்தவரைக்கும் நான் இறந்துட்டேன் சரியா, அப்படியே இருக்கட்டும் அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவன் இருக்கும்போது நான் இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணுறது தெரிய வந்துச்சுனாக்க கண்டிப்பாக தாங்கிக்க மாட்டான். இப்போ நான் இல்லைன்றனால தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கானே தவிர, அதுவும் சுகாவோட ஃபோர்ஸ் பண்ணனால தான் அவன் மேரேஜ் பண்ணியிருக்கானே தவிர இல்லை பண்ணிக்க மாட்டான். இந்த 4 இயர்ஸாக எவ்வளோ கஷ்டப்பட நான் பார்த்து தான் இருக்கேன், அவன் கஷ்டப்படுறதுனால தான் என்னால் கொஞ்சம் கூட லைஃப்பில் மூவ் பண்ணவே முடியல இது வரைக்கும். இனிமேல் நான் கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுவேன், என்னை நம்பி ஒரு பர்சன் இருக்காங்க, ஜேகப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க. ஆமாண்டா இது வி ஹோப் தான் பேர் ஓகேவா. ஜேகப்புக்கும் டேக்கு மேரேஜ் ஆகிருக்கும், அவன் ரொம்ப ஹார்ட் ஆகிறான், அவன் ரொம்ப லவ் பண்ணிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லோடு இருக்கான், அவனை நான் கொஞ்சம் ஹீல் பண்ணு ஓகேவா, அவனே நான் லவ் பண்ணணும், அவன் வந்து எனக்கு ஒய்ஃப் 4 இயர்ஸாக எனக்கு எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான், நான் எவ்வளோ பெயின்ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டத்தை பட்டிருக்கணும் அது எல்லாத்துக்கும் அவன் தான் வந்துருக்கேன். நான் விளையாட்டு ரீசனே அவன் தான், அவன் ரீசன் அவன் ஜிம்மிக்கு அப்புறம் அவன் தான் ரீசன். ஏன்னா ஜிம்மிக்கு நான் இருக்கிறதே தெரியாது, ஜேகப் கூட போய் நிறைய பார்க்குறாள், ஏன்னா எவ்வளோ நான் ஹார்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவன் தான் ஹீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டேன். எனக்கு புரியுதுட்டேன் ஓகேவா, அழாத ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஜிம்மின் என் பொறுப்பு ஓகேவா, ஜிம்மின் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போது உன் தேங்க்யூ ஜங்க்கா சொல்லிட்டாங்க, என் நம்பர் டெல் பண்ணுறேன் ஓகே, என் நம்பர் வச்சு கதை சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்க்கு ஒரு நம்பர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம அவரோட ஃபோனை அரெஸ்ட் பண்ண அவரோட ஜங்கோட நம்பர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ விட்டே அவர் ரூமுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்கா ஜேகப் தான் அம்மா தூங்கிட்டு இருக்காரு. பாவமாக இருக்குது, எனக்கு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு, நம்ம டேவோட தம்பிக்கும் ஜேகப்போட தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிருக்கும், அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டே 2 குழந்தைங்க கூட பிறந்துட்டாங்க. ஆனால் ஸ்டில் ஜேகப் டேவோட லைஃப் பார்த்தா அவங்க மூவ் பண்ணவே இல்லை. இவன் சின்னதாக கூட நம்ம டே வந்துட்டு அவங்க ஜேகப்பிட்ட போயிட்டு ஒரு கிஸ் கூட பண்ணது கிடையாது, அந்தளவுக்கு ஒரு சரினா இருப்பார். எனக்கு அவரோட லவ்ன்ற ஜிமின் தான் ஃபர்ஸ்ட் லவ், ரொம்ப டீப்பான ஒரு கிரேஸ் லவ், அது அவளால் அது கொஞ்சம் கூட மறக்க முடியாமல் இருக்குது இப்போ வரைக்கும், அவ்வளோ அழகாக லவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர் நினச்சி பார்க்குறாங்க அந்த லவ் நம்ம மறக்க முடியாது, ஆனால் நம்ம மூவ் ஆகணும் சரியா, ஏன்னா ஜேகப்
பாவம் ரொம்ப பாவம், என் லவ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு பார்த்துட்டு அப்படியே ரூமில் வந்துட்டாரு. வந்து ஜிம்மில் பார்க்குறாங்க. இங்கே பாரு, எனக்கு தெரியும் நீயும் அவர் எவ்வளோ கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஃபேட்டு உங்களை சேர விடாமல் இருக்கலாம் சரியா? நீ அவரோட மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப டைம் எடுத்திருக்காது. அவங்க அப்பா பேச்ச மாதிரி மேரேஜ் பண்ணியிருக்கலாம். இவனுக்கு நீங்கள் உங்கள் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம். ஆனால் அதுக்கப்புறம் கூட அவங்க அப்பா இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிட்டு வர சரியா? அவர் பிடிவாதக்காரர். அந்தளவுக்கு ஒரு மோசமான பாசம் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்படுத்த கூட இல்லை தெரியுமா? அதனால தான் அவர் அந்தளவுக்கு பயந்ததுனால தான் அவனை வந்து பத்திரமா வந்துட்டு நீ உயிரோட பண்ணுறதுக்காக தான் தண்ணியே இறந்த மாதிரி காமிச்சிட்டாரு சரியா சொல்லிட்டாங்க. இரவுக்கு எவ்வளோ ஹார்ட் பண்ணுன்னு தெரியும். ஆனதுக்கப்புறம் உன்னை பொறுத்த வரைக்கும் டேங்க இறந்துட்டாங்க. டேங்க உங்கள் லைஃப்பில் இல்லை சரியா? டேங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜவுன் தாண்டா நம்ம ஜிம்முடைய ஃபேஸ் பார்க்குறாங்க. அவர் ஜிம் தூங்கிச்சுருந்தால ஜிம்மில் ஃபோர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் மை சோல் தெரியுமா? டேக் எப்படி ஒரு சோலோ அதே மாதிரி எனக்கு ஒரு சோல் தான் இருக்குது. என்னோட செல்ஃபோன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அது எனக்கு தெரியல, ஏன் எங்களுக்கு கிரேஸை மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நினைக்கிறாங்க. இப்போ அப்படி ஜங்கு ஜிம்மில் எப்படி பார்த்தாங்கன்றதை அவர் நினைக்க போகிறாரு. இதுக்கப்புறம் ஸ்டோரி வரும் ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா ஒரு 5 to 6 years பிஃபோர் போகிறேன்டா. ஒரு காலேஜ் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இங்கே பாரு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் பார்க்குறாங்க. என்னடா வேணும் உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நீ கொடுக்க போறீங்களே சொல்கிறாங்க. கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏன் நான் காயிட்ட சொல்கிறேன். ஆமாம் காய் பெரிய இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது ஜாக் உனக்கு இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜாக் பார்க்குறாங்க. போய் சொல்லிக்கூடா சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் எப்படி சொல்கிறாங்க. காய் பார்க்க என்னடா என்னமோ ஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு காய் சொல்கிறாங்க. காய் திரும்பி பார்க்க ஏன்டா இப்போ தான் அவன் பிடிங்கி வச்சுக்கிறா சொல்கிறாங்க. கொடுறா சொல்லிட்டு இது டேட்டே வாங்கி கொடுத்தானா இவங்க வாங்கிட்டான் பாரு சொல்கிறாங்க. கொடு அவன் டே தான் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. ஏன் டே வாங்கிட்டா நீ மட்டும் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படி கேட்குறாங்க. உங்கள் சோல்மேட் வாங்கி கொடுத்தா நீ மட்டும் சாப்பிடுவேன் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் சொல்கிறாங்க. அது எனக்கு வாங்கி கொடுத்தது ஃபேவரட் சாக்லேட் கொடு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினா சொல்கிறாங்க. கொடுக்க முடியாது என்ன பண்ணுவா சொல்லிட்டு நம்ம ஜாக்சன் விட்டுருக்காங்க. இப்போ இதை ஏன்டா பார்த்தாலும் ரொம்ப பண்ணிட்டு கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோர்ஸ் சொல்லலாம் அந்த சாக்லேட்டை வாங்கி நம்ம ஜிம்மிட்ட தானே கொடுக்குறாங்க. அது ஜிம்மினே காய் ஜாக்சன் ஓகேவா? இப்போது ஜிம் பார்க்குறாங்க. டேட்டே ஒட்ட சொல்கிறாங்க. அப்போ பாதி கூட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் பாதி சாக்லேட் சாப்பிட்டு பாதி